Hi students, welcome to Matthews Maxi. நம்ம பார்க்கும்போது டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன் டெட் பேப்பர் 2 2019 கேட்கப்பட்ட ஒரு லாகு கணக்கு. அந்த லாகு கணக்குக்கு நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லலாம், ரைட்டுங்களா? ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. அந்த லாக் அப்படின்னாலே ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் தான் லாக்லாம் போட முடியும். ஸோ இங்கே என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 டெட் பேப்பர் 2ல் கேட்கப்பட்ட கேள்வி log x base 2 plus log x base 4 plus log x base 16 is equal to 7/2 எனில் x இன் மதிப்பு என்ன? இதை 11th டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். எக்ஸாம்பிள் 2.37 if log x base 2 plus log x base 4 plus log x base 16 is equal to 7/2, find the value of x. Note that x is greater than or equal to, say x is greater than 0, not equal, x is greater than 0. இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன். ஒரு கணக்கு கொடுக்குறாங்கன்னா டினாமினேட்டர் கொடுத்தாங்கன்னா டினாமினேட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நோட் தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கேட்கலாம், லாக் இந்த மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி வரத்தில் எதிராக கரெக்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா எது கரெக்டு? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு ஏன் கண்டிஷன் கொடுக்குறாங்க? நோட் தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு யாருன்னா தெரிஞ்சிருந்துருந்தா, உங்களுக்கு எதனா தெரியுமே ஆனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்காக அதை சொல்கிறாங்க சார்ன்ட்டு. ஓகே, இப்போ இதை எப்படி போடுறதுன்றது டெக்ஸ்ட் புக்கில் இப்படி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இப்படி தான் போடணும் இந்த கணக்கை. ஆனால் நான் இப்படி போட மாட்டேன், ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறேன். இப்போ log x base 2, log x base 4, log x base 16 is equal to 7/2 becomes, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, log a base b அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை 1/a மாத்திரச்ச log இது இங்கே வந்துடும், இது அங்கே போயிடும். அப்போ b இந்த இடத்துல a வந்து பேஸாக மாறிடும். இப்போ சிமிலர்லி 1/log x base 2வை இங்கேயும் எக்ஸை பேஸாகவும் 1/, மாத்திரப்ப இந்த மாதிரி இடம் மாறிடும். ஓகே, போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு 7/2. ஓகே, சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்ஸ். லாகில் பேஸ் ரூலை பயன்படுத்தி இதை மாற்றுறோம். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா log x log 2 base x, log 4 base x, log 16 base xன்னு கொடுத்துருக்காங்க. சடனாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1/a, 1/2a, 1/4aன்னு வரும். இது எப்படிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா log x2 ஓகே, இந்த இடத்துல log 4 base x, இந்த 4 2 ஸ்கொயர்னு சொல்லலாம். log பக்கத்தில் பவர் வந்துச்சுன்னா இது முன்னாடி வந்துடும். அப்போ இது என்ன ஆகுன்னா 2 log 2 base x. அப்போ 16 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா log 16 base x. அப்போ log 16 என்பது 2/4 base x. பவர் ரூல் முன்னாடி வந்துடும். அப்போ 4 log 2 base x. அப்போ எல்லாத்துலேயுமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 log 2 base x, இந்த இடத்துல 4 log 2 base xன்னு இருக்கும். அப்போது இவன் என்ன எடுத்துக்கிறான்னா a என்பதை log x2, இந்த log x2வை aன்னு போடுறான். அப்படி போட்டோம்னா 1/a ப்ளஸ் இந்த இடத்துல 1/2 இன்ட்டு a ப்ளஸ் 1/, இந்த இடத்துல 4ன்னு வந்துச்சு இல்லைங்களா, இங்கே 4. அப்போ இதோட மதிப்பு 1/, அப்படின்னும் போது 4 1/4aன்னு போட்டிருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு 7/2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 4ன்னு வரும், அதாவது 4n வரும். அப்போ அங்கே கம்பேர் பண்ணுறச்ச 4, அடுத்தது இங்கே கம்பேர் பண்ணச்ச 2 4, ஸோ 2, அடுத்தது இங்கே கம்பேர் பண்ணிச்சு 1, அப்போ ஓரம் 1 இஸ் ஈக்குவல் டு 7/2. மேலே கூட்டினீங்கன்னா 7/4a இஸ் ஈக்குவல் டு 7/2. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4a இஸ் ஈக்குவல் டு 2, therefore a ஈக்குவல் டு 2/4, தட் இஸ் 1/2ன்னு வரும். அப்போ ஏவோட மதிப்பு 1/2. அவரை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம a ஈக்குவல் டு log 2xன்னு எடுத்திருக்கோம், பேஸ் xன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல a ஈக்குவல் டு ஆஃப்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அடுத்தது லாகை எதுக்கு மாத்திரச்ச லாக்லேருந்து என்ன சொல்லுவாங்க,
இந்த பவருக்கு மாற்றுறச்ச இப்படி பண்ணுறச்ச எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ் பேஸ் வச்சுக்கணும். இந்த இடத்த இதை கையை வச்சு மறைச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் இது நம்ம ஆக்சுவலாக இவங்க டெக்ஸ்ட் புக்கில் கரெக்டாக பிரிண்டடாக இருக்கிறதால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகு இந்த இடத்துல 2, இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல 1/2. இவரை இந்த லாக்லேருந்து இதுக்கு எண்ணுக்கு இந்த இதுக்கு மாற்றணும்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல தமிழில். இப்போ இது பண்ணுறப்ப என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல 2 கையை வச்சு ஒரு விரலை வச்சு மறைச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து எழுதிங்கன்னா இங்கே கீழே எக்ஸ் இருக்கா, இதுக்கு மேலே பவர் ஆஃப்னு இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இந்த பேஸ் இந்த பக்கத்தில் லாக் பக்கத்தில் நம்பர் இங்கே வந்துடும். இப்போ எக்ஸ் பவர் ஆஃப் ஈக்குவல் டு 2ன்னா therefore x is equal to இந்த 2 அரைன்றது இங்கே வந்துச்சுன்னா 2 ஸ்கொயர்னு மாறிடும். அப்போ 2 ஸ்கொயர் 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்றது இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக லென்த்தியாக போடுற மாதிரி இருக்கும். நான் சொல்ல போகிறது ஷார்ட்கட்னா என்னென்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 1. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4னா 2 ஸ்கொயர். அடுத்து இந்த இடத்துல 16னா 2/4. இப்போ இந்த பவரில் இருக்கிறத எழுதிக்கோங்க. 1 2 4 பெரிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த மூணுத்துக்கும் சேர்த்து எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 4 தான். ரைட்டுங்களா? சில இடத்துல பெரிய நம்பர் 4ன்னு அப்படியே சிம்பிளாக சொல்லிடலாம். இதை பார்க்கும்போதே இதுக்கு எல்சிஎம் 4. ஒரு சில இடத்துல மாறும். ரைட்டுங்களா? நான் சொல்கிறேன் அந்த பெரிய நம்பர்னத்தை கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்காதீங்க. சில இடத்துல இந்த இடத்துல எல்லாமே 1 2 4 எல்லாமே ரெட்டவப்பட நம்பரு. ஸோ பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த 4 இங்கே கம்பேர் பண்ணணும். 1 4 ஆகுனா 4 4, 2 4 ஆகுனா 2 2 4, இந்த 4 4 ஆகுனா 1 4 கூட்டினீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 7. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா சம்மு 7 டிவைட் பை எல்சிஎம் 4. ஞாபகமாக ஒரு பக்கத்தில் ஏன்னு போட்டுக்கோங்க. இப்போ 7/4a இஸ் ஈக்குவல் டு அவன் என்ன கொடுத்துருக்கான் 7/2. இப்போ 7 மேலே 2 ஈக்குவலாக இருக்கணும் போது டினாமினேட்டர் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். அப்போது 4a இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ therefore a இஸ் ஈக்குவல் டு 2 இது 2. அப்போ a ஈக்குவல் டு 1/2. நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் இந்த a எவ்வளோ வருதோ அதை இங்கே போட்டுங்க. எக்ஸ் பவர் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடணும். எக்ஸ் பவர் ஆஃப் ஈக்குவல் டு 2. ஏன் 2ன்னு போடணுன்னா இந்த இடத்துல நம்ம எல்லாமே எதுக்கு மாற்றிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2 பவருக்கு மாற்றிருக்கோம். ஸோ எக்ஸ் பவர் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 2. ஒன்று இந்த பவரை இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பின்னத்தில் இருந்து அங்கே போகும்போது இந்த 2 இங்கே மேலே போயிடும். அப்படி பண்ணலாம். எக்ஸ் பவர் ஆஃபை ஸ்கொயர் பண்ணணும், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் அப்படின்வாங்க இல்லைங்களா? அப்படி பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பண்ணுறப்ப இது போயிடுச்சுன்னா ஜஸ்ட் எக்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல 2 ஸ்கொயர். அப்போ therefore x ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னா 4 இப்படி கிடைக்கும். ரைட்டுங்களா? இது ஒரு கணக்கு. இதே வந்து எக்ஸசைஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் அந்த ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி போடலாம். இப்போ இந்த இடத்துல லாகு எக்ஸு பேஸ் 2 கணக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸில் இருக்கும். ஆர்டராக மாற்றிக்கோங்க. அடுத்தது லாகு எக்ஸு பேஸ் 4 ப்ளஸ்ஸு லாகு எக்ஸு பேஸ் 8 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/1, இது 2/2, 2/2, இது 2/3. இப்போ நான் என்ன சொன்னேன் அந்த நம்பர்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. என்னென்ன நம்பரு 1 2 3. இதுக்கு எல்சிஎம் என்ன? நான் ஃபஸ்ட்டு கணக்குக்கு என்ன சொன்னேன், எது பெரிய நம்பரோ அதான் எல்சிஎம் சொன்னேன். இந்த இடத்துல எது பெரிய நம்பரு 3. அப்போ எல்சிஎம் 3 இருக்காது. அப்போ நம்மளுக்கு வேறு மாதிரி சொல்லணும் இல்லைங்களா? அந்த இடத்துல நான் சொல்லும் போதே இதுதான் 4 தான் பெருசுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த கான்செப்டை இங்கே பிடிச்சி பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 3 தான் எல்சிஎம்னா கணக்கு தப்பு. இப்போ பார்க்கும்போதே 1 2 3 எல்சிஎம் என்னவாக இருக்கும் 6. எல்சிஎம்ன்றது ஒன்றும் இல்லை சார். நம்ம எடுக்கக்கூடிய அந்த எல்சிஎம் என்ற சொல்கிற அந்த நம்பரு நம்ம எடுக்கக்கூடிய 3 நம்பரு 2 நம்பர் 4 நம்பர் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 6 6 2 3 6 3 2 6 வந்துடுச்சா? அப்போ 1 2 3க்கு எல்சிஎம் 6. இப்போ இதை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறச்ச
1 கூட 6 பெருக்குனா 6, 2 கூட 3 பெருக்குனா 6, 3 கூட 2 பெருக்குனா 6. அப்போ இதை கூட்டிக்கணும். அப்போ கூட்டினீங்கன்னா 6 3 9, 9 2 11. இந்த மாதிரி கணக்கு வந்தாலே எல்சிஎம் எடுத்துட்டு அந்த எல்சிஎம் கம்பேர் பண்ணி ஆட் பண்ணணும், சம் பண்ணணும். அதாவது சம் பண்ணோம்னா இங்கே சொல்கிற அந்த நம்பர் கரெக்டாக வரும், கண்டிப்பாக வரும். ரைட்டுங்களா? அப்போது இங்கே 11 வந்துச்சா, கணக்குலேயே அந்த 11 இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான், சம்மு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மு டிவைடட் பை எல்சிஎம். சம் எவ்வளவு 11, கீழே எல்சிஎம் எவ்வளவு 6. அப்போ ஞாபகமாக ஒரு 6 சேர்த்துக்கணும். இஸ்இக்குவல் அவன் என்னன்னு சொல்லியிருக்காங்க 11 சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். மேலே நியூமரேட்டர் ஈக்குவல், அப்போ கீழே 6a is equal to 1. அப்போ therefore a is equal to 1 by 6. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொன்னேன், x பவர் இதை இங்கே எடுத்து போய் போட்டுக்கணும். 1 by 6 is equal to ஈக்குவல்ட்டுன்னு யாரை பண்ணணும், நம்ம எல்லாமே யாருக்கு மாற்றிட்டோம், 2க்கு மாற்றிட்டோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 2. x பவர் 1 by 6 equal to 2னா x is equal to இந்த பின்னத்தில் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2 அடுக்கு 6ன்னு ஆகிடும். 2 அடுக்கு 6னா 2 6 தடவை போட்டு பெருக்கிறது. 2 2 4, 4 2 8, 8 8 64. அப்போ எக்ஸோட மதிப்பு இந்த கணக்குக்கு ஆன்சர் 64. இது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு. பட் என்ன பண்ணணுன்றது கொஞ்சம் அந்த 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 ஷார்ட்கட்டை எப்படி போடணும்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த கணக்குக்கு எப்படி கேட்டிருந்தாலும் இங்கே பேஸ், அதாவது வந்து பேஸ் வரக்கூடிய நம்பரை 2ஆக மாற்றுறோம். சில நேரத்தில் 3 அடுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் 4 அடுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். அங்கே கொடுக்குற நம்பரை பொறுத்து அந்த பவரெல்லாம் இந்த வழிமுறையில் போடணும். இப்படிலாம் போட்டோம்னா இந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பேஸ் ரூல் கொண்டு வந்துட்டு அப்புறம் லாக நம்பருக்கு அந்த இதுக்கு மாற்றுறது அப்படிலாம் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ரைட்டுங்களா? ஓகே, அந்த ஷார்ட்கட் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.